ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலுடைய ஓட்டு எண்ணிக்கை போயிட்டுருக்குது. இதில் வந்துட்டு நியூஸ் எதுவும் பார்க்காம நம்ம ரொம்பவே அஃபிஷியலான ஒரு இடத்துலேருந்து யார் எந்த இடத்துல முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரிசல்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா eci.government.in அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டுக்குள்ளே போங்க. இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன் ரிசல்ட் 2024 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு பாப்பப் ஆகும். ஃபஸ்ட்லேயே பார்லிமெண்ட் கான்ஸ்டியூவன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எந்தெந்த கட்சிகள் வந்துட்டு இப்போ வந்துட்டு முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பை சார்ட் மேலே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னாவே எந்த பார்ட்டிஸ் எவ்வளோ இடத்துல வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த பை சார்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு எந்தெந்த பார்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த பார்ட்டிஸ் எத்தனை இடத்துல வின் பண்ணியிருக்காங்க, எத்தனை இடத்துல லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டேட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட் வைஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நம்மளுடைய ஸ்டேட் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த பார்ட்டிஸ் நம்மளுடைய ஸ்டேட்டில் வந்துட்டு போட்டி போட்டாங்களோ அவங்களோட ரிசல்ட்லாம் இந்த இடத்துல காமிக்கும். இவங்க எந்தெந்த தொகுதியிலலாம் வின் பண்ணியிருக்காங்க, லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த பார்ட்டிஸ் எத்தனை தொகுதியில் லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டும். எந்தெந்த பார்ட்டிஸ் எந்தெந்த தொகுதியிலலாம் லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பார்ட்டியோடைய பேரில் லீடிங் அப்படின்ற இடத்துல இருக்கிற ப்ளூ கலரில் இருக்கிற நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா எந்தெந்த தொகுதியில் அவங்க லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் போட்டிட்டாங்க, அவங்களாம் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிற அந்த தொகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா அதில் அந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் கேண்டிடேட்டாக இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் எவ்வளோ ஓட் கிடச்சிருக்குது, நோட்டாவுக்கு எவ்வளோ ஓட் கிடச்சிருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். இங்கே கிடைக்கிறது தான் அஃபிஷியலான நியூஸு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே டேரெக்டாக இதை வந்து அப்டேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க.